செல்வி, என்னங்க அதுக்குள்ள நம்ம குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாங்க, குழந்தைங்கிற ஒரு விஷயம் எல்லாரோட மனசுலயும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு பாத்தீங்களா? நீங்க சொல்றது சரிதான் செல்வி. நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு நொடியில மறக்கடிச்சிருச்சுல. என் வாழ்க்கையில நீங்க கிடைச்சதே நான் பண்ண பெரிய பாக்கியம். இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை, இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? வேலு, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? நீங்க கர்ப்பமானது தெரிஞ்சும் திரு அண்ணன் எதுவும் பேசாம போயிட்டாரு. எப்பவும் நான் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. ஆனா இப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கிறது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குமா செல்வி? என்ன கேள்வி இது வேலு? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? திருமாமா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பாரு. என்ன நம்ம கிட்ட அதை காட்டல, அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்தை நமக்கு பிறக்க போற குழந்தை தான் ஒண்ணு சேர்க்க போகுது. அண்ணி, என்ன செல்வி, என் பேரை என்ன சொல்றான்? அக்கா, அதுக்குள்ள பேரன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? பேரெல்லாம் இல்ல, பேத்தி தான். அதெல்லாம் இல்ல மாப்ள, எனக்கு பேரன் தான் பிறப்பான். ஐயா, பேரெல்லாம் இல்ல, பேத்தி தான். என்ன செல்வி, பேத்தி தானே? என்ன செல்வி, பேரன் தானே? பொண்ணுதான். இல்ல மாப்ள, பேரன் தான். பொண்ணா இருந்தா என்ன, பையனா இருந்தா என்ன, எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். எப்படி இருந்தாலும் நாம தானே வளர்க்க போறோம். அண்ணி கரெக்டா சொன்னீங்க. பொண்ணா பையனான்னு பாக்குறதெல்லாம் விட்டுட்டு அண்ணே, முதல்ல அண்ணிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் அண்ணே. பாரா, இவ்ளோ பொறுப்பா நீ பேசி இப்பதான் பாக்குறேன் பூஜா. சரி, எப்பத்துல இருந்து உனக்கு இவ்ளோ பொறுப்பு வந்துச்சு? பின்ன பொறுப்பா பேசாம உன்ன மாதிரியா இருப்பாங்க? உனக்கு தேவையாடா இது? அவகிட்ட வாங்கி கட்டிக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதா? அக்கா, அவளை கிண்டல் பண்ணி விளையாடாம என்னால எப்படிக்கா நிம்மதியா இருக்க முடியும்? வினோத், சும்மா இரு. மாப்ள, பூஜை சொன்ன மாதிரி டாக்டரை போய் பார்க்கலாம். குழந்தை எப்படி இருக்கு, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு சத்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம். சரி செல்வி, ஒன்னு சொல்லவா? என்ன வேலு? இல்ல, நீங்க முழுகாம இருக்கிறது தெரிஞ்சு அம்மா அக்கா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. ஆனா திரு அண்ணன் மட்டும் பண்ணல. அவரை வீட்டுல போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா மனசுல இருக்க பாரமெல்லாம் இறங்கிரும். மாப்ள, வேண்டாம். எதுக்கு இந்த விபரீத ஆசை? ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா விஷயம் தெரிஞ்சப்ப கோவிலே பண்ணிருக்கலாம்ல. ஆனா அன்னைக்கு கண்டுக்காம தானே போனாரு. உங்க பாசத்தை ஏத்துக்கிற பக்குவம் திருக்கு இன்னும் வரல. தேவையில்லாம சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல அங்க போய் சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம். ஆமாங்க, அம்மா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. திரும்ப திரும்ப நாம அங்க போய் நின்னா வீணா பிரச்சனை தான் வரும். விட்டு கொடுக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா அதே நேரத்துல நம்மளோட சுயமரியாதைய நாம தான் காப்பாத்திக்கணும். கோவில்ல நடந்தது, நான் கர்ப்பமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கீர்த்தி அங்க ஆல்ரெடி கடுப்புல இருப்பா. இப்ப நம்ம அங்க வீட்டுக்கு போறது சரின்னு எனக்கு படலைங்க. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா எனக்கு எல்லாமே அண்ணன் தானே. என்னதான் அவர் நம்ம மேல கோபத்துல இருந்தாலும், நம்மளை ஒதுக்கி வச்சாலும், உங்க வயத்துல நம்மளுடைய வாரிசு வளர்ற இந்த நேரத்துல அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். இந்த சூழ்நிலையில அவரை பார்க்க போனா நிச்சயமா அண்ணன் கோபமா நடந்துக்க மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே வேண்டாம் அண்ணே, நான் சொல்றத கேளு. அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி பேசுறாரு. அங்க போனா நீதான் வருத்தப்படுவ. இந்த ஹாப்பியான மொமெண்ட்டை தயவு செஞ்சு நீ கெடுத்துக்காத அண்ணே. இந்த மாதிரி நேரத்துல செல்வி ஒரு நிமிஷம் கூட மனசு கஷ்டப்படக்கூடாது. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லது இல்ல. சரி வேலு, நீங்க சொன்ன மாதிரி நம்ம திருமாமாவை போய் பார்க்கலாம். செல்விமா, ஏன் உனக்கு உனக்கு இதெல்லாம் தேவையா? இவ்ளோ பட்டும் திருந்தலனா இப்படி இருக்கட்டுமா? வேலு ஆசைப்படுறாரு, நம்பிக்கையா சொல்றாரு, போய் தான் பாக்குறேனே. வேலு, நம்ம திருமாமாவை பார்க்க போலாம். ஆனா ஒண்ணு,
கீர்த்தி உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனா முன்னாடி மாதிரி கேட்டுட்டு நான் அமைதியாலாம் இருக்க மாட்டேன். பதிலுக்கு வட்டியோட கொடுத்துட்டு தான் வருவேன். அது உங்களோட இஷ்டங்க. அண்ணனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா போதும். ம்